பெண்களுக்கு இருக்கக்கூடிய மலட்டுத்தன்மை, ஆண்களுக்கு இருக்கக்கூடிய மலட்டுத்தன்மையையும் போக்கக்கூடியது இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி. அந்த காலத்துல ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா வர்ற மாப்பிள்ளை கிட்ட இளவட்டக்கல்ல தூக்கி காமிக்க சொல்லுவாங்களாம். அந்த இளவட்டுக்கல்லு தூக்குற அளவுக்கு மாப்பிள்ளைக்கு உடம்புல வலு இருந்ததுன்னா கட்டாயம் நல்ல ஒரு 4-5 குழந்தைகள் பிறக்கும், அப்படி சந்ததி பெருகிக்கிட்டே போகும் அப்படின்ற ஒரு நினைப்பு இருந்தது. அதனால தூக்க சொன்னாங்க. அந்த இளவட்டக்கல்லை இப்போ தூக்க சொன்னா யாரும் தூக்க போறதில்லை. ஆனால் இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியை தொடர்ந்து ஒரு 3 மாதம் சாப்பிட்டு வந்தார்களே ஆனால் கட்டாயம் இளவட்டக்கல்லை இந்த காலத்து இளைஞர்களும் தூக்கி காமிச்சிட்டு பொண்ணை தைரியமா கேட்கலாம் கல்யாணம் பண்றப்போ. சரி, நம்ம இளவட்டக்கல்ல எல்லாம் தூக்க சொல்ல வேண்டாம். ஒரு 2 குழந்தையை பெற்று கொடுக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாம. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதற்கு வலு இருக்கணும் இல்லையா? அதற்கான என்னென்ன சத்துகள் தேவையோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியில இருக்கு.